மிதுனம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நண்பர்கள் துரோகம் செய்ததால் நம்பிக்கை சிதறிப்போன ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் ஏற்பட்டது. ஆனால் என்னுடைய நண்பர்கள் ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டார்கள் என்று நீங்கள் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கைகள் தான் இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில நண்பர்கள் என்பது பல நேரங்களில் குடும்பத்திற்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறவாகவே இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் அந்த உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் வரும் பொழுது நன்மைகளையும் நல்ல விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. சந்தோஷத்திலும் கஷ்டத்திலும் நம்முடன் இருப்பார்கள் என்று நம்பக்கூடிய உறவுகளும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நாம் அதிகமாக நம்பிய நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத ஒரு ஏமாற்றங்கள் மட்டுமே தான் வந்து கொண்டிருக்கிறது. அது உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்தவர்கள், உங்களுடைய கஷ்டங்களை அறிந்தவர்கள், உங்களுடைய வெற்றிகளை பார்த்தவர்கள் கூட ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எதிராகவே நடந்து அது உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டத்தையும் தேவையில்லாத சில விஷயத்தையும் நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் தேடி கொடுத்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் நம்பிய அளவுக்கு அவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்ற உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு சந்தேக பார்வைகளையும் தேவையில்லாத ஒரு சந்தேகக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஒருவரை நண்பர் என்று நினைத்து உதவி செய்திருக்கலாம். உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் அவங்களுக்காக நீங்கள் எத்தனையோ தடவைகள் கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவர்கள் அருகில் இல்லாமல் போன ஒரு தருணங்கள் கூட உங்களுடைய மனதுக்குள் ஒரு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் தேடி கொடுத்தது. அந்த அனுபவங்கள் யாரை நம்ப வேண்டும் என்ற கேள்வியை உங்களுடைய மனதிற்குள் இன்னும் உருவாக்கி எடுத்துக்கொண்டு அது இன்னும் சில கஷ்டத்தையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டு அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ நாட்கள் இன்னும் நீடித்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளையும் கருத்து வேறுபாடுகள் என்பது உருவாக்கி அது உங்களுடைய மனதையே சுக்குநூறாகவே உடைத்து போட்டது. இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் பிரிவினை தரக்கூடிய கிரகங்களான செவ்வாய் அல்லது சனியின் பார்வை பதியும் பொழுது அமைதியான குடும்பத்தில் தேவையற்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் என்பது புயலாகவே மாறி அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டத்தையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அனைவரின் மனதிலும் தோன்றக்கூடிய ஒரு கேள்விகள் என்ன தெரியுமா? அமைதியான குடும்பம் தான் இவர்களின் குடும்பம், ஆனா இவங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது என்றெல்லாம் மனதிற்குள் தோன்றிய ஒரு காலகட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒருமித்த கருத்து என்பது இல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் சண்டையிடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி கொண்டு குடும்பத்துக்குள்ளேயும் சரி கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளேயும் இதை பற்றியும் பேச முடியாமல் மனதிற்குள் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் மனதிற்கு பிடித்தது என எதையுமே பேச முடியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு சில குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டும் தான் இருக்கிறது. நீங்கள் நல்ல எண்ணத்தோடு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட அவர்கள் தவறாகவே புரிந்து கொண்டு உங்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து உங்களை எந்தவிதமான ஒரு இடத்திலும் நிலையாகவே அமர விடாமல் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட மனதையே உலுக்கி பார்த்தது. ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தாலும் பாச பிணைப்பு இல்லாமல் ஏதோ கடமைக்கு வாழக்கூடிய இயந்திரத்தனமான வாழ்க்கையாக மட்டுமே தான் உங்களுடைய குடும்ப சூழல் இதுவரைக்கும் இருந்தது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்த்து மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம்
ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களால் புதிய அனுபவங்கள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையை அழகுபடுத்தியும் நல்ல ஒரு நிலைமைகளுக்கும் நிச்சயமாகவே கொண்டு போய் நிறுத்தும். அப்படிப்பட்ட நிலைமைகள் நீண்ட நாட்கள் கிடையாது, மிக அருகில் வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களை நீங்கள் நிச்சயமாக இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். மேல்நிலை கல்வியில் தெளிவுகள் என்பது பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வந்துவிட்டது. எதிராக இருந்தவர்கள் கூட இப்பொழுது விலகி உங்களை வாழ்க்கையை விட்டு விலகி செல்வார்கள். அது தொழில் ரீதியாக அல்லது உங்களுடைய குடும்ப ரீதியாக என யாராகவே இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு எதிரிகள் என்பவர்களை கொஞ்சம் குறைய தொடங்கி விடுவார்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களின் ஒத்துழைப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சக ஊழியர்களால் அனுகூலங்கள் என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி காட்டப்போகுது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல்கள் அமைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடந்தால் அது இன்னும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடியும் கொடுக்கும். எனவே மிதுனம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் என்பது இருக்காது. வேலை வாழ்க்கையில் கூட புதிய ஒரு உயர்வுகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவை உயர்த்தி காட்டும். ஒரே இடத்தில் நீண்ட காலங்கள் உழைத்தும் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்காத போது மனதில் ஒரு ஏமாற்றங்கள் என்பது உங்களுக்குள்ள உருவானது. நாம் இன்னும் எவ்வளவு தான் முயற்சி செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் கூட உடைய மனதிற்குள் கேட்கப்பட்டு அதுவும் ஒரு விதமான அழுத்தத்தை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது இத்தனை நாட்களும். ஆனால் அந்த காத்திருப்பு காலங்கள் உங்களுக்கு அனுபவத்தையும் பக்குவத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அறிவும் தொடர்பு திறமையும் மிகப்பெரிய அளவுக்கு பலத்தை தேடி கொடுக்கும். பல மனிதர்களுடன் பழகி புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு முன்னேறக்கூடிய திறமை தான் உங்களிடம் நிச்சயமாகவே இருக்கும். அந்த திறமையை சரியான இடத்தில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நன்மைக்கல்லானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும். ஜோதிட நம்பிக்கைகளில் வேலை வாழ்க்கையில் உயர்வு என்பது சரியான நேரத்திலும் வந்து ஒரு வாய்ப்பு என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள், நல்ல வேலை வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வுகள் இப்பொழுது நடக்கப் போகுது. 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த தோஷங்களும் அசுப கிரகங்களின் பார்வைகளும் விலகுவதால் உங்களுடைய இல்லத்தில் மங்களகரமான ஒரு சூழ்நிலைகள் என்பது குடிக்கொண்டு அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கஷ்டங்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலங்களில் எப்போது பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாகவும் நிம்மதியற்று இருந்த உங்களுடைய வீட்டில் இனிமேல் மகிழ்ச்சியும் குதூகலமும் செறிப்பொழிவும் நிரம்பக்கூடிய ஒரு நாட்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுபகாரிய பேச்சுக்களும் திருமண வைபவங்களும் வளைகாப்புகளும் காதுகுத்து போன்ற சுப நிகழ்வுகளும் ஒரு இல்லத்தில் அடுத்தடுத்து தங்கும் தடையுமின்றி அரங்கேற ஆரம்பிக்கும். உறவினர்களின் வருகையால் வீடு எப்போதும் திருவிழா கோலங்கள் போல பூண்டிருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களானது மறைந்து ஒரு தெய்வீக அமைதியும் சாந்தமும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைக்கும். அதெல்லாம் நிலைக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதற்கான சூழல்கள் அமைந்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இப்பொழுது நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். பெரியோர்களின் ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடந்தால் அது இன்னும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் போதுமான அளவுக்கு நல்ல விஷயங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடியும் கொடுக்கும். எனவே மிதுனம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் என்பது இருக்காது. வேலை வாழ்க்கையில் கூட புதிய ஒரு உயர்வுகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவை உயர்த்தி காட்டும். ஒரே இடத்தில் நீண்ட காலங்கள் உழைத்தும் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்காத போது மனதில் ஒரு ஏமாற்றங்கள் என்பது உங்களுக்குள்ள உருவானது. நாம் இன்னும் எவ்வளவு தான் முயற்சி செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் கூட உடைய மனதிற்குள் கேட்கப்பட்டு அதுவும் ஒரு விதமான அழுத்தத்தை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது இத்தனை நாட்களும். ஆனால் அந்த காத்திருப்பு காலங்கள் உங்களுக்கு அனுபவத்தையும் பக்குவத்தையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அறிவும் தொடர்பு திறமையும் மிகப்பெரிய அளவுக்கு
பலத்தை தேடி கொடுக்கும். பல மனிதர்களுடன் பழகி புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு முன்னேறக்கூடிய திறமைத்தான் உங்களிடம் நிச்சயமாகவே இருக்கும். அந்த திறமையை சரியான இடத்தில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நன்மைக்கல்லானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே வந்துவிடும். ஜோதிட நம்பிக்கைகளில் வேலை வாழ்க்கையில் உயர்வு என்பது சரியான நேரத்திலும் வந்து ஒரு வாய்ப்பு என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வுகள், நல்ல வேலை வாய்ப்புகள் அல்லது உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம்.